Hi, hello, welcome back to my channel. Adya and Amma. Amma. So yeah, thank you for your support. நம்ம 5K followers hit பண்ணியிருக்கோம் யூடியூப்ல. Thank you so much for that. So இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, it's going to be a very special documenting in my life. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நான் இதெல்லாம் எதிர்பார்த்து இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. பட் என்னை ரெகக்னைஸ் பண்ணி ஒரு ஷோக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு கோ டு சென்னை. ஆமாம். ஸோ நம்ம இப்போ சென்னைக்கு தான் பேக் பண்ணி ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன ஷோ எல்லாமே நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஸோ பேக்கிங்காக எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே நைட் பெங்களூர்லேருந்து கிளம்புறோம். சாட்டர்டே ஒரு ஷூட் இருக்குது, அதை முடிச்சுட்டு சண்டே இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஷூட். அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் த வீடியோ. ஹாய் ஆதியா. பஸ் ஏறியாச்சு அண்ட் மேடம் இதோ இருக்காங்க. எங்க மேடம் போறோம் நம்ம? சென்னை. சென்னை எதுக்கு போறோம்? எதுக்கு போறோம் தெரியல. அம்மா கூட்டு கூட போறோம் அப்படித்தானே. வீடியோ எடுக்க. வீடியோ என்ன வீடியோ எடுக்க? வீடியோ நம்ம வீட்ல எடுக்கலாமே. சென்னைக்கு எதுக்கு போனோம்? சென்னையில தான் அந்த ஏரியாவே இருக்கு. அப்படிங்களா? கூட தெரியாது பாரு. சரி அவங்க ஏதோ வீடியோ எடுக்க போறாங்களா, நான் சும்மா அவங்க கூட போறேன். இப்ப ஹைலைட் என்ன தெரியுமா, மேடம் எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி இவ கூட்டு போறாளே, இதான் சாக்கு, இவ கூட போயிருவோன்னு வந்துட்டா. கரெக்ட் தானே? ஜீ தமிழ்லேருந்து தமிழா அப்படின்ற ஒரு ஷோக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தான் ஒரே மாதிரி டவுட்டாக இருந்துச்சு, இதெல்லாம் பண்ணலாமா, செட் ஆகுமா? ஏன்னா நான் ரொம்ப பேசுகிற ஆள்லாம் கிடையாது. ஸோ என்னோட அந்த சர்க்கிள்குள்ளே தான் அதே மாதிரி தான் பாப்பாவும் என்கிட்ட, எங்கள் ஃபேமிலிக்கிட்ட அங்கெல்லாம் நல்லா வாயாடுவா. பட் புதுசாக யாரை வந்துட்டா வாயே திறக்க மாட்டா. ஒரு மாதிரி ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போக ரொம்ப டைம் எடுப்பா. ஸோ யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஓகே, இது வந்து டாபிக் பிடிச்சிருந்தது எனக்கு. இதில் கொஞ்சம் நமக்கு ரிலேட்டடாக இருக்குது நம்ம கண்டென்ட்டுக்கு அப்படி. அண்ட் மோரோவர் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, ஏன் வேண்டாம் சொல்லணும் அப்படின்றதுக்காக அக்செப்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆடிஷனும் வச்சாங்க. ஆடிஷனில் பாப்பாவும் நல்லாவே பேசினா அவங்க கேட்ட கொஷனுக்கு. அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ ஷோவோட டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, கோடை விடுமுறை பேரண்ட்ஸ் வெர்சஸ் கிட்ஸ். அதாவது சம்மர் வெக்கேஷனில் கிட்ஸ் என்ன சேட்டெல்லாம் பண்ணுவாங்கன்னு பேரண்ட்ஸ் சொல்லணும், அதுக்கு கிட்ஸ் ரிப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ இந்த டாபிக்ன்றதுனால மட்டும்தான் நான் இதை அக்செப்ட் பண்ணேன். பிகாஸ் ஓரளவுக்கு கண்டென்ட் வந்து ஃபன்னாக இருக்கும், பாப்பா என்ஜாய் பண்ணுவா, எனக்குமே பேச முடியும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் 8 மணிக்கு அங்கே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அம்மா வீட்டிலேருந்து சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டேன். நான் ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டேன். ஏன்னா பூந்தமல்லி EVP சிட்டியில் இருக்குது ஷூட்டு. அங்கே நம்ம வீடு வந்து தாம்பரத்தில் இருக்குது. ஸோ தாம்பரத்துலேருந்து அங்கே போக டைம் ஆகும்னு சொல்லி சீக்கிரமாக கிளம்பி போயிட்டோம். அங்கே போனோடனே பார்த்தா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஸோ எங்களுக்குன்னு ஒரு ரூம் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஐ மீன் எங்களுக்குன்னு இல்லை, எல்லாருமே அங்கே தான் ரெடி ஆனோம். ஸோ நாங்கள் சீக்கிரம் போனதுனால ஸோ நாங்களே அங்கே யூஸ் பண்ணிட்டோம். நான் வந்து குளித்து ரெடியாகி போயிட்டோம், ட்ரெஸ் பண்ணிவிட்டு. ஏன்னா அங்கே சாப்பிடணும், எப்போ ஷோ ஸ்டார்ட் ஆகும் தெரியாது. ஸோ அந்த டைமுக்கு பாப்பாவை ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் இருந்தது. இதில் ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து ப்ரொடக்ஷன் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது. லைக் சிம்பிளாக இட்லி, இடியாப்பம், சட்னி, சாம்பார்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட்டு ரெடி ஆகலான்னு வந்தோம். ஸோ எங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே இருந்தாங்க. பட் நான் எதுவும் ப்ரிஃபர் பண்ணல. ஏன்னா என் ஃபேஸ்க்கு வந்து இந்த மாதிரி மேக்கப் செட் ஆகாது. ஸோ அதனால் நான் தான் மேக்கப் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஹேர் மட்டும் அவங்க செட் பண்ணி விட்றேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அது மட்டும் ஹேர் மட்டும் செட் பண்ணி விட்டாங்க. செட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ரெடி ஆயாச்சு. ஷோ வந்து 10 மணிக்கு ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. மணி 10:30 ஆகிடுச்சு, ஆரம்பிக்கவே இல்லை. இவளை வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. அப்புறம் கொஞ்சம் வெளியில் கூட்டு போனேன், சுற்றினேன், வந்தேன். அவள் ஒரு ½ அன் ஹவர்லேயே ஆரம்பிச்சிட்டா. அம்மா எப்போ போவோன்னு கேட்டுகிட்டே இருந்தா. அவளை கண்ட்ரோல் பண்ணுறது தான் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஷோ ஸ்டார்ட் ஆக 11 ஆகிடுச்சு. அது வரைக்கும் அவளை ரொம்ப எங்கேஜாக வச்சுட்டு இருந்தேன். ஒரு வழியாக ஷோ ஸ்டார்ட் ஆச்சு. பக்கத்து இந்த மாதிரி ஒரு நம்பர் சொன்னாங்க, 16 அந்த இடத்துல நடக்கும்னு. ஸோ எனக்கு டெலிவிஷன் ஷோலாம் வந்து நேரில் பார்த்ததும் இல்லை, போனதும் இல்லை. இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு டார்க் ரூம், ஒரு பெரிய செட்டு மாதிரி தான் இருந்தது. அது உள்ளே போனோன்னே இருட்டாக இருந்தது. என்னடான்னு பார்த்தா ஃபுல்லாக பிளாக்ட் அவுட்டாக இருந்தது. ஸோ இதுக்கு நடுவில் செட்டை அழகாக போட்டிருந்தாங்க. அது சுற்றி அவ்வளோ லைட்ஸு, அவ்வளோ லைட்ஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ லைட்ஸ் போட்டு ப்ரைட்டாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதை விட அதிகமாக கேமரா அங்கங்கே சுற்றி அவ்வளோ ஆங்கிள், அவ்வளோ கேமரா. இவ்வளோ கேமராவை நான் மொத்தமாக பார்த்ததே இல்லை. எனக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு. ஸோ எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க தான் பிளேசிங்லாம் கொடுத்து உட்கார வச்சாங்க. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி ஷோ வந்து 10 மணிக்கு ஆரம்பிக்கணும். பட் அவங்க ஸ்டார்ட் பண்ணது 11:30 ஆகிடுச்சு. அது சீட்டிங்லாம் கொடுத்து உட்கார வச்சது. ஸோ அவங்க தான் நேம் கால் அவுட் பண்ணி ஒரு ஆளும் எங்கே உட்காரணுன்றத சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து கீழே, அதாவது ஃபஸ்ட்லேயே
கீழே ஃபஸ்ட் ரோ கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா உட்காராங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் குழந்தை உட்காரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டாபிக் வந்து கோடை விடுமுறை கிட்ஸ் வெர்சஸ் அம்மா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ரொம்பவே நல்லா ஜாலியாக தான் போச்சு. எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பேசுகிறதுக்கு. ஸோ அம்மா பேசுவாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க சேட்டன்னு சொல்லணும், அதுக்கு குழந்தைங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இப்படி தான் போச்சு. ஸோ எங்களுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பேச. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியவே 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிரேக் விட்டாங்க. பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்ஸ் சைட் போனாங்க. ஸோ கிட்ஸ் கிட்ட கேட்டாங்க, அம்மா என்னென்ன டார்ச்சர் பண்ணுவாங்க உங்களுக்கு லீவில் அப்படின்னு. அந்த பக்கம் போனோடனே ஒரு 3rd or 4th டைம்லேயே ஒரு குழந்தை வந்து எங்கள் அம்மா என்னை அடிப்பாங்க, எங்கள் அம்மா எனக்கு சூடு வைப்பாங்கன்னு ஒரு மாதிரி ரொம்ப அந்த மாதிரி சொன்ன உடனே ஆங்கர் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ ஒரு குழந்தைய சூடு வைக்கிற யார் அந்த பேரண்ட்டை, அது போய் அந்த டாபிக் வேறு மாதிரி போயிடுச்சு. தேவையில்லாமல் அந்த பேரண்ட்டையும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி டாபிக்குள்ளே ஸ்டே பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஃபன்னாக செம்மையாக போயிருந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நல்லாவே போச்சு. ஆனால் செகண்ட் ரவுண்ட் வந்து தேவையில்லாமல் அவுட் ஆஃப் த டாபிக் போய் தேவையில்லாமல் அந்த பேரண்ட்டை டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த பேரண்ட் அழுது எனக்கு வந்து அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி போகுதுன்னு. நம்ம யாருமே ஒரு பேரண்டிங் பற்றி கமெண்ட் பண்ண முடியாது. ஒரு அம்மா என்ன அண்டர்கோ பண்ணுறாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். ஓகேவா? அவங்க பண்ணது தப்பு தான். நோ படி கேன் ஜஸ்டிஃபை இட். சூடு வச்சுருக்காங்கன்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. அதே டைம் வி ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருமே பிறந்து வரும்போது பேரண்ட்ஸாக வரதில்லை. பேரண்டிங்குமே புதுசு. தட் டைம் ஒரு அம்மாவும் புதுசாக தான் கற்றுக்குறாங்க எப்படி பேரண்டிங் பண்ணுன்றத. அந்த இடத்துல அப்படி பண்ணியிருக்க கூடாதுமா, தப்புமா, உங்கள் குழந்தைகிட்ட சாரி கேளுங்கன்னு ஷோ அப்படி பண்ணியிருக்கலாம். பட் தேவையில்லாமல் அந்த பேரண்ட்டை ரொம்ப நெகட்டிவாக காட்டின மாதிரி போச்சு. ஆனால் இது எப்படி டெலிகாஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்குமே பிடிக்கல. அதுக்கப்புறம் பேசுங்க மைக்கும் கிடைக்கல. அந்த பக்கத்துலேருந்து ஆதியா வேறு, அம்மா மைக் கிடைக்க மாட்டேங்குமா, மைக் அவ்வளோ. அதுக்கு செகண்ட் ரவுண்டில் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டா. என்கிட்ட கேட்கும் இது சொல்வா அது சொல்வேன்னு. பட் அவளுக்கு புரிஞ்சிச்சு. அப்போ தான் அவளுக்கு ஷோவே புரிஞ்சுது. பட் அவளுக்கு மைக்கும் கிடைக்கல, எனக்கும் இந்த பக்கம் மைக் கிடைக்கல. பட் ஓகே, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ஷோ வந்து April 5th டெலிகாஸ்ட் ஆகும் டிவியில். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். பட் நாங்கள் வருவோமான்னு தெரியல. ஏன்னா ஒரு வாட்டி தான் எங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ இதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை எடிட்டில் தூக்கிடுவாங்களான்னு தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், அந்த ஒரு மெமரிக்காக நான் இதை வந்து பின்னாடி இருந்து எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் ஆக்சுவலி நாங்கள் பேசின அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சும்மா கம்ப்ளைண்ட் பண்ண அவள் என்ன சேட்டெல்லாம் பண்ணுவான்னு. அதுக்கு அவளை கொஷின் கேட்டாங்க. அவள் கொஞ்சம் இனிஷியலாக பயந்தான் பேசினா. அப்புறம் நான் ஓரளவுக்கு என்னடா அம்மா இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறானம்ல, சரி நம்மளும் சொல்லுவோம் அப்படின்னு 2-3 சொன்னால். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்களுக்கு சொன்ன மாதிரி ஷோ வேறு மாதிரி போயிடுச்சு. எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக ஷோவை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி இல்லையா, ஒரு டெலிவிஷன் ஷோவில் நம்ம தெரியிறோன்றது ஒரு பெரிய விஷயம். எனக்கு அந்த ஒரு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தேன். ஸோ அவள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறா, அவள் எப்படி ஆன்சர் பண்ணுறா அண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக போகணும். நல்லாவே இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் ஷோ டாப்பிக்குள்ளே இருந்தது தான் இன்னுமே நிறையா பேசியிருக்கலாம், நிறைய ஃபன்னாக இருந்திருக்கும் உங்களுக்குமே பார்க்குறதுக்கு. ஸோ வாட் எவர் இட் இஸ், இட் ஹேப்பன்ட். ஸோ தேங்க்யூ டு ஜீ தமிழ் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஃபார் யூ ஆல். ஏன்னா நீங்களாம் இப்படி இந்த ஒரு லவ் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் ஒரு சேனல்லேருந்து எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க. ஸோ உங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஷோ முடிய ஆல்மோஸ்ட் 4 மணி ஆகிடுச்சு. பாப்பா பாவம் ரொம்ப பசியில் இருந்தா. அம்மா பசிக்குன்னு சொல்லிகிட்டே இருந்த ஆப்போசிட்டில் இருந்து அவளை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சேன். 4 மணிக்கு தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் போய் அங்கேயே சாப்பாடெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. ப்ரொடக்ஷன் சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு அங்கேருந்து. பிகாஸ் நைட்டே நாங்கள் திரும்பி பெங்களூர் வரணும். பாப்பாவுக்கு எக்ஸாம் இருந்தது. ஒரு எக்ஸாம், இந்த ஷோக்காக தான் அவளை கூட்டி போயிருந்தேன். ஸோ இட் வாஸ் ரியலி ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ ஷோ பாருங்கள். நாங்கள் வந்தோன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணாலும் சரி, ப்ளீஸ் டூ கிவ் அஸ் யுவர் ஃபீட்பேக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் ஆத்யா அண்ட் அம்மா.